2026 வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட தொழில்ல ஒரு மாற்றம் வருமா? அதேபோல தொழில்ல மிகப்பெரிய ஏற்றம் வருமான்னு காத்திருக்கவங்களுக்கு உறுதியாக தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அந்த லாபம் நம்ம எப்போ வரும்னு சொல்லி அவங்களுக்கு அக்யூரேட்டா சொல்ல முடியும்னா, கிட்டத்தட்ட ஜூன் மாசம் வரையும் கொஞ்சம் நிதானமா உங்களுடைய தொழில்ல நல்ல கவனம் செலுத்துங்க. நீங்க கரெக்ட்டா கவனம் செலுத்தினீங்கன்னா, 2026 ஜூனுக்கு அப்புறம் நீங்க இத்தன நாள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமா ரிஷபராசிக்காரங்க எல்லா விஷயத்திலயும் பொறுமையா இருக்காங்க. அவங்களுடைய பொறுமைக்கு எல்லை உண்டுங்கிற மாரி தான் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்காங்க. அந்த பொறுமைக்கு ஒரு மாற்றம் உண்டுங்கிறத இந்த 2026 ஜூன் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கு. அதேபோல நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வீடாக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்கன்னா, அந்த இடத்துல பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். ஏன்னா 2க்குரியவன் சுக்கிரன். அவங்களுடைய அதிபதியாக வந்தாலுமே சுக்கிரன் எப்பவுமே என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்காக வச்சுக்கிட மாட்டாங்க. ஒரு 50,000 வந்தாலும் சரி, 5,000 வந்தாலும் சரி, பக்கத்துல இருக்கவங்களுக்கு பகிர்ந்து குடுத்துட்டு, தனக்கு இல்லாட்டினாலும் பரவால்ல, அவங்க சந்தோஷமா இருக்கணும். மேம் சொன்னாங்க பார்த்தீங்களா? பிறருக்காக வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியம் இவங்களுக்காக தான் பொருந்தும். அப்ப நம்ம ரிஷபராசி என்பவர்கள் இந்த வருடம் இவர்களுக்காக வாழப் போறாங்க. போதும். மத்தவங்களுக்காண்டி வாழ்ந்து, வாழ்ந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டது போதும். இனிமே நமக்காக, நம்மளுடைய குடும்பத்துக்காக வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சரியான தருணம் அப்படிங்கிறத இந்த 2026ல நம்ம ரிஷபராசிக்கு உறுதியா சொல்ல முடியும். இவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ரிஷபராசிக்காரங்க காதல ஈஸியா போய் சிக்கிருவாங்க. அசால்ட்டா இவங்கள கேட்ச் பண்ணிடலாம். "நீ உன்னைய புடிச்சிருக்கு, நீ திறமையான பொண்ணு, அழகான பொண்ணு" ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு தன்னுடைய வாழ்க்கைய தியாகம் பண்றாங்க. இது ஆண்களுக்கும் பொருந்தும். அப்ப இந்த வருடம் அவங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருந்தா, வாழ்க்கையில ஏமாற்றம் இல்லாம ஏற்றத்தை மட்டும் சந்திப்பார்கள்.